அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, மலேசியா வர்றேன். கிட்டத்தட்ட ஜொகூர் பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன். 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தேவைப்படுற நண்பர்கள் இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம். மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நாம் பேசிக்கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, 3/12/2024 அருமையான செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். மலேசியா கிளம்பலான் இருக்கோம். ஒரு சில வேலைகளோடு அப்படியே ஜாதகம் பாட்டு வரலான் இருக்கிறோம். மலேசியாவில் நம்மை தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் நம்ம 2 இடத்துல பார்க்குறோம். கேஎல் ப்ளஸ் ஜொகூர் பாரு 2 இடத்துலையும் பார்க்குறோம். ஒரு 2 days மட்டும்தான், 2 நாட்கள் மட்டுமே பார்க்கலான் இருக்கிறோம். ஏன்னா வேற ஒரு வேலையை போகிறேன். அப்படியே ஒரு 4 நாட்கள் மட்டுமே ஜோடம் பாட்டு வரலான் இருக்கிறோம். 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருப்போம். ஒரு 6 நாள். அதன் பிறகு நாம் இந்தியாவுக்கு வந்து விடுவோம். வழக்கம் போல் இந்த விடுமுறை முடிந்தவுடனே ஜனவரி மாதத்திலிருந்து எல்லா ஊருக்கும் நேரடியாக பயணம் செய்து மக்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதில் ஒரு 10 ஊர் செலக்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த 10 ஊருக்கு உண்டான விவரங்கள் வெகு விரைவில் அறிவிக்கப்படும். கருங்காலிக்கட்டை நல்ல வரவேற்பை பெறுகிறது. நல்ல மக்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கருங்காலிக்கட்டை ஒரிஜினலாக தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள். அதே போல் ஒரு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க, போதும். ஒரிஜினல் கருங்காலிக்கட்டை உங்களுக்காக தரப்படும். அதே போல் த ஹிந்து அவர்களுடன் நாம் இணைந்து வெளியிடும் ரிஷபானந்தரின் பொக்கிஷம் பஞ்சபட்சியும் பஞ்சாங்கத்துடன் கூடிய நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது. அந்த நூல் தேவைப்படுறவங்களும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃபீஸில் மாதவன் இந்த நம்பரை வச்சுருப்பார். அவருக்கு அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவார். நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அருமையாக முருகப்பெருமானை வழிபடுங்க. வாங்க, திதி, யோகம், கரணம், 4 நட்சத்திரம், பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 1:21 வரைக்கும் தௌதியை திதி, அதன் பின்பு திருதியை திதி. மாலை 5:23 வரைக்கும் மூலம், அதன் பின்பு பூராட நட்சத்திரம். மாலை 4 மணி வரைக்கும் சூலம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன். அதன் பின்பு கண்டம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அனுசம், யோகாதிபதி சனி. அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன். அதிகாலை 1 மணி வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு பிற்பகல் 1 மணி வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். இந்திய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய பிறந்தநாள் தினம். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை மிதாலி ராஜ் அவருடைய பிறந்த தினம். தமிழ்நாட்டில் தலை சிறந்த கவிஞர்கள் ஒருவரான முடியரசன் அவர்களுடைய நினைவு தினம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை.
9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தூங்கிவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். வாங்க 4ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன்.